தான் எடுக்கும் முடிவுகள்ல உறுதியாகவும் அதை சரியாக செயல்படுத்தும் விதத்துல எப்போதுமே மாறியதில்லை. மற்ற மொழி படங்கள்ல நடிக்க மாட்டேன், விளம்பரங்கள்ல எவ்வளவு கொடுத்தாலும் நடிக்க மாட்டேன், சினிமா நிகழ்ச்சிகள் பொது நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ள மாட்டேன், பட்டங்கள் எதுவுமே வேண்டாம், ரசிகர்கள் மன்றங்கள் வேண்டாம் அப்படின்னு தன் நிலைப்பாட்டுல ரொம்பவே உறுதியாக இருக்காரு. அதனாலதான் அவரை நம்ம இந்த வீடியோவை நாங்கள் லைட்ஸ் ஆன் சேனல்ல அப்லோட் பண்ணிடுவோம். இந்த சேனலுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. எவ்ரி வீக் ஃப்ரைடே இந்த தலை போல வருமா ஷோவை அதில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொன்னியின் செல்வன் படத்தை பற்றி ஒரு சில அப்டேட்டுகள் வெளியாகி இருக்கு. மேலும் ராஜாவின் பார்வையிலேயே அப்படின்ற படத்துல செகண்ட் ஹீரோவா நம்ம அஜித் சார் நடிக்க என்ன காரணம் அப்படின்ற தகவலும் தற்போது வெளியாகி இருக்கு. சரி, வாங்க பார்க்கலாம். டைரக்டர் மணிரத்னம் கனவு படம் அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட படம் தான் பொன்னியின் செல்வன். பல வருடங்களாக இந்த கதையை எடுக்க நினைத்தவர்களுக்கு சரியான நடிகர்களுடைய கால்ஷீட் எல்லாம் கிடைக்கல. முன்னணி நடிகர்கள் அஜித் சார், விஜய் சார் எல்லாம் பொன்னியின் செல்வன் படத்துல நடிக்க உள்ளார் என முன்னாடி பேச்சு இருந்தது. கடைசியில விக்ரம், ஜெயம் ரவி, விஜய் சேதுபதி உள்ளிட்டோரை வைத்து இந்த படத்தை உருவாக்க இருக்காங்க. ஆனா இதிலும் விஜய் சேதுபதி சாருடைய கால்ஷீட் இடிக்க கார்த்தி தற்போது இந்த படத்துல நடிக்க இருக்காராம். மேலும் இந்த படத்துல கார்த்தி வந்தியத்தேவன் கதாபாத்திரத்துல நடிக்க இருப்பதாக தகவலும் வெளியாகி இருக்கு. 2.0 படத்தை தொடர்ந்து இந்த படத்தையும் பொருட்செலவுல தயாரிக்க இருக்கிறது லைகா நிறுவனம். சரி, நம்ம அஜித் சார், விஜய் சாரை பற்றி பார்க்கலாம். அஜித் சார் தமிழ் சினிமாவில இன்னைக்கும் உச்சத்துல இருக்கிற ஒரு நடிகர். ஆனால் இவர் இந்த உயரத்தை அடைய பல தடைகளை தான் தாண்டி வந்திருக்காரு. இந்த நிலையில அஜித் ஆரம்ப காலத்துல விஜய் சாருடன் ராஜாவின் பார்வையிலேயே அப்படின்ற படத்துல நடிச்சிருக்காரு. இந்த படத்துல அவர் சிறிய ரோல் பண்ணிருப்பாரு. ஆனா அஜித் சார் அந்த படத்துல நடிக்க சம்மதித்தது மருத்துவ சிகிச்சைக்கு பெரிய தொகை இவருக்கு தேவைப்பட்டதா, இதற்காக அந்த படத்துல நடிக்க சம்மதித்தார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஆனா தற்போது இந்த தகவல் தான் இணையதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது. நம்ம அஜித் சார் இப்போ பிங்க் பட ரீமேக், அதாவது நேர்கொண்ட பார்வை படத்துல நடிச்சிட்டு வராரு. இந்த படத்துடைய படப்பிடிப்பு ஹைதராபாத்ல உள்ள ராமோஜிராவ் பிலிம் சிட்டில நடந்துட்டு வருது. தற்போது இவருக்கும் வித்யா பாலனுக்கும் இடையிலான காட்சிகள் படமாக்கப்பட்டு வருதாம். மேலும் வித்யா பாலனுக்கு இந்த படத்திற்காக 2 நாட்கள் மட்டும்தான் கால்ஷீட் கொடுத்திருக்காங்களாம். அதை முடித்துவிட்டு ஒரு சில இடைவேளைக்கு பிறகு அஜித் சாருக்கும் வித்யா பாலனுக்குமான ஒரு பாடல் காட்சியை படமாக்க இருக்கார்களாம் படக்குழு. இந்த படத்துல உள்ள அந்த பாடல் வரிகளை பா விஜய் அவர்கள் எழுதியிருக்காரு. பா விஜயுடைய பாடல் வரிகள்ல அந்த பாடலை கேட்க பல ரசிகர்களும் ரொம்பவே ஆவலா வெயிட் பண்றாங்க. இந்த தகவல்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.